ஆக்சுவலி நான் ஹானஸ்டா சொன்னா, இந்த ரீசென்ட்டா வந்த சாயோட இண்டிபெண்டன்ஸ் சாங் பவளமல்லிய தூக்கி கருப்புல போட்டிருந்தாலே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கும். ஏன்னா, இதுவுமே கமர்ஷியல் படம் தான். சூர்யா வந்து த்ரிஷாவோட 2 மூவ்மெண்ட்டையாச்சும் போட்டிருப்பாரு. அதை நம்ம பார்த்திருக்கலாம். சரி, எப்படியோ அந்த முதல் நிமிஷத்தை வெற்றிகரமா கடந்து செகண்ட் நிமிஷத்துல காலை தூக்கி வச்சா, நம்ம எஸ்டிஆர் தானே பாடுறாரு. அவர் அங்க வந்து ஹேய் 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 அப்படின்னு ஏதோ பண்றாரு. பக்கத்துல சாய் நின்னுட்டு கமான் சார் சூப்பர் சூப்பர்னு என்கரேஜ்மெண்ட். எனக்கு என்னன்னா, இவர் என்ன கரெக்டா தான் ஏதாவது பாடுறாரா? சிம்பு பாடுறது நமக்கு தான் ஒரு வேளை காதுல சரியா விழுகலையா? எதுக்கு இந்த இடத்துல என்கரேஜ் பண்றாங்க? ஒண்ணுமே புரியல. சரி, இது இல்லாம அசல் கோளாறு தான் வந்து லிரிக்ஸ், ரேப்பு. சரி, அதை கொஞ்சம் கேட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணா, லிரிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, உன் மூஞ்ச பார்த்தா சிக்ஸுக்கு பிடிக்கும், எங்க மூஞ்ச பார்த்தா காப்ஸுக்கு பிடிக்கும். ஏடா இந்த மாதிரி பாட்டு போட்டா யாருக்குடா பிடிக்கும்? அதான் எனக்கு புரியல. இது யாருக்கு பிடிக்கும்? எனக்கு என்ன ரொம்ப பெரிய வேதனையா இருக்கு அப்படின்னா, இதுக்கு வேற வந்து இப்போ எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணி முட்டு கொடுக்கணும்னு வேற டை ஹார்ட் சூர்யா சார் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ட்ரையிங், சாய் அபியன்கர் வெரியன்ஸ் ஃப்ரம் 2K வேற ஒரு பக்கம் ட்ரையிங். என்னத்த சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது போல யூடியூப் கமெண்ட் வேற, எஸ்டர்டே வைல் ஹியரிங் கிராஃப் வந்து இப்படி, பட் டுடே கிராஃப் இப்படியா? எங்கடா எங்கடா இப்படி போகுது கிராஃப்? இன்னொருத்தன், என் தலைவன் சாய் பாட்டெல்லாம் கேட்டா பிடிக்காது, கேட்க கேட்க தான் பிடிக்கும் வேற. நீங்களாம் என்ன மாதிரி ஹெட்செட்ல பாட்டு கேட்குறீங்கன்னு லிங்க் ஆச்சு கொடுங்கடா, அதுலயாச்சும் கேட்டு பார்ப்போம். அப்பயாச்சும் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நிஜமாவே வந்து சாய்க்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இதுல வந்து நம்ம ட்ரோல் பண்ணணும், அவரை டீக்ரேட் பண்றதுக்குலாம் இல்லை. பட் அதுக்காக எதை கொடுத்தாலும் அதுதான் தி பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றதோ, அதை ஃபார் நோ ரீசன் ட்ரெண்ட் பண்ற இந்த கல்ச்சர் நம்ம அவாய்ட் பண்ணாதான் நமக்கு குவாலிட்டி மியூசிக் வரும் அப்படிங்கிறதான். மேபி இந்த மியூசிக்கை ரசிக்கிற அளவுக்கான அறிவு இன்னும் எனக்கு வரல அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எதெல்லாம் எந்த ஆங்கிள் ரசிக்கணும்னு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் போடுங்க, தெரிஞ்சுக்கிறேன்.